தங்க நகை கடனுக்கான கட்டுப்பாடுகளை திரும்பப் பெற வலியுறுத்தி தஞ்சையில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டு வருகிறது. அண்மை செய்திகளாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது தஞ்சை செய்தியாளர் இளங்கோவிடம் கேட்கலாம். வணக்கம் இளங்கோ, இது தொடர்பான கூடுதல் விவரம் என்ன? தஞ்சாவூர்ல ரயில் நிலையம் அருகிலுள்ள தலைமை தபால் நிலையம் அருகில மிகப்பெரிய அளவிலான கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது தற்பொழுது தொடங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திமுக விவசாய அணி மற்றும் மாவட்டங்களை சார்ந்த பல்வேறு அமைப்புகள், விவசாய சங்க நிர்வாகிகள், பல்வேறு விவசாய சங்க சிறு குறு தொழிலாளர்கள், பல்வேறு அமைப்புகள் என்று ஒன்று திரண்டு பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்கக்கூடிய மிகப்பெரிய அளவிலான கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக திமுக விவசாய அணியின் மாநில செயலாளர் திரு ஏகேஎஸ் விஜயன் தலைமையிலே நடைபெற்றிருக்கிறது. இதுல சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர்கள், பல்வேறு அமைப்பின் தலைவர்கள், செயலாளர்கள், ஏராளமான விவசாயிகள், தொழிலாளர்கள் பங்கேற்றிருக்காங்க. மிக முக்கியமாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் என்பது சமீபத்தில் இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ள இப்பொழுது நகைக்கடனுக்கான நிபந்தனைகள் என்பது மிக கடுமையாக பாதிக்கக்கூடிய நிபந்தனைகளாக இருக்கிறது. உடனடியாக தடை விதிக்க வேண்டும், அதை அமல்படுத்தக்கூடாது, கைவிட வேண்டும் என்ற வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது. முக்கியமாக விவசாயிகளுக்கு குறு விவசாயிகளுக்கு என்பது நகைக்கடன் என்பது மிக முக்கியமான ஒன்று. அவர்கள் சாகுபடி காலத்தில் தங்கள் நகைகளை அடகு வைப்பார்கள். குறைவான வட்டி செலுத்தி நகைகளை அடகு வைத்து பணத்தை பெற்று சாகுபடி செய்வார்கள். அறுவடைக்கு பிறகு அதை மீட்பார்கள், மீண்டும் தேவைக்கு பொழுது பயன்படுத்துவார்கள். இதே போலதான் விவசாய தொழிலாளர்கள், சிறு விவசாயிகள் எல்லாம் கல்விக்கடன், உன்னத்தலை திருமண நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் மிக பெரிய அளவிலான வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டிருந்த நிலைக்கெல்லாம் இப்பொழுது மத்திய அரசு இந்த அறிவிப்பு என்பது மிகப்பெரிய அதிர்ச்சி அவர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இனிமேல் வங்கிகளில் நகைக்கடன் பெற வேண்டுமானால் அதுக்கு நகை வாங்கிய இந்த ஒரிஜினல் ரசீது இருக்க வேண்டும் என்ற நிபந்தனை என்பது இது கடுமையானது. அதே போல 22 கேரட் அல்லது அதுக்கு மேற்பட்ட சுத்தமான நகைகள் இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு கடன் வழங்கப்படும் என்ற நிபந்தனை. தனியார் வங்கி கடைகளில் வாங்கிய தங்க காசுகளுக்கு இது கடன் பெற முடியாது என்கின்ற நிபந்தனை. குறிப்பிட்ட வரம்புக்குள் மட்டுமே நகைகளுக்கு கடன் வழங்கப்படும். நகை மதிப்பில் ஏற்கனவே 90% நகை கடன் வழங்கப்பட்ட நிலையில் அதுபோல 78% வழங்கப்படும் என்று குறைக்கப்பட்டது. ஏற்கனவே வாங்கிய நகைக்கடனை முழுமையாக செலுத்திய பிறகுதான் புதிய கடன் வழங்கப்படும் என்ற கடுமையான நிபந்தனை என்பது அவர்களுக்கு உச்சப்பட்ட கோபத்தையும் வருத்தத்தையும் அளித்துள்ளது. இதன் காரணமாக தான் இன்று கடந்து மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை இப்பொழுது அவர்கள் நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறை இந்த ரிசர்வ் வங்கியின் நிபந்தனைகள் என்பது தங்களுக்கு பொருந்தாது என்றும் ஏற்கனவே வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளது. மிகப்பெரிய ஆறுதலையும் அவர்களுக்கு அளித்திருக்கிறது. குறிப்பாக பல்வேறு சிக்கல்களை தொடர்ந்து ஒன்றிய அரசு வழங்கி நிர்பந்திக் கொண்டு செய்திருந்த இந்த நேரத்தில் இப்பொழுது கடன் அறிவிப்பு என்பது மிகப்பெரிய அளவில் தொடர்ந்து பாதிப்பு ஏற்படுத்தும், பொருளாதார சிக்கல்களை ஏற்படுத்தும், அவர்கள் தொடர்ந்து சாகுபடி செய்ய முடியாத சூழலை ஏற்படும். சிறு ஏழ்மை நிலையில் உள்ள குடும்பங்கள்ல மிகப்பெரிய அளவிலான பாதிப்பை தொடர் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதும், குறிப்பாக ஏழை எளியவர்கள் ஒரு மருத்துவ செல்ல வேண்டும் என்றாலும் கூட அவர்கள் சிறிய அளவில் நகைகளை அடகு வைப்பார்கள், உடனடியாக அதை மீட்டுக் கொள்வார்கள், அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வாய்ப்பாக இருக்கும். எதுவும் செய்ய முடியாத நிலை இப்பொழுது ஏற்படுகிறது. எனவே முற்றிலுமாக இந்த நிபந்தனைகளை தவிர்க்க வேண்டும். ஏற்கனவே இருக்கிற மாதிரி அறிவிப்புகளை உடனடியாக வெளியிட வேண்டும் என்றுதான் விளக்கங்கள் எடுத்திருக்காங்க. இப்ப இந்த ஆர்ப்பாட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறுத்தியாக தஞ்சை, திருவாரூர், நாகை, தஞ்சை மாவட்டத்தில் தஞ்சை, பட்டுக்கோட்டை, பேராவூர்னு அந்த கடைமடை பகுதியில் விவசாயிகள், சிறு தொழிலாளர்கள், அதில் பல்வேறு மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ்நாடு விவசாய சங்கங்கள் அனைவரும் பங்கேற்றிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் எழுச்சியாக நடைபெற்றிருக்கிறது. இது குறித்து உடனடியாக இப்பொழுது ஒன்றிய அரசு சற்று நிபந்தனைகளை தளர்த்துவோம் என்ற அறிவிப்பு கூட இப்பொழுது வெளிவந்திருக்கிறதா சொல்கிறார்கள். முழுமையாக இந்த அறிவுரையை கைவிட வேண்டும் என்றுதான் விமர்சனங்களை எழுப்பியிருக்கிறாங்க. இன்னும் சொன்னால் அடுத்த கட்ட தொடர் போராட்டங்களை செய்வோம் என்று கூட ஆர்ப்பாட்டத்தினாக எச்சரிக்கிறாங்க. தங்க நகை கடனுக்கான கட்டுப்பாடுகளை திரும்ப பெற வலியுறுத்தி தஞ்சையில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. திமுக விவசாய அணி மாநில செயலாளர் ஏகேஎஸ் விஜயன் தலைமையில் விவசாயிகள், பொதுமக்கள் ஏராளமானோர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி இளங்கோ. நகைகளுக்கு ஆவணம் தான் இருக்குமா? அரசே அதானிக்கும் அம்பானிக்கும் தான் ஆதரவா?
ரிசர்வ் வங்கியின் அறிவிப்பை